ஆந்திராவில் கல்யாணத்துலலாம் செய்கிற மாதிரி தக்காளி பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு இது நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் 3 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம் இது எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுமே அதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி நல்லா பழமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதில் தக்காளி வதங்கினதுமே 2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். இப்போ அது கூடயே வேக வச்ச பருப்பும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தாளிப்புக்காக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, சீரகம், தட்டி வச்ச பூண்டு, 4 வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பில் சேர்த்து கிளறிக்கலாம். அவ்வளோதான், ஆந்திரா ஸ்டைல் கல்யாணத்தில் செய்கிற மாதிரி தக்காளி பருப்பு ரெடி.